ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் அதிசயமானவர். இங்கே ஆண்டவருடைய நாமமே அதிசயம் என்று சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமம் அதிசயமானது என்று சொல்லுகிறார். அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கே ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்று உங்களுடைய நாவுகளில் நீங்கள் உச்சரிப்பீர்கள் என்றால் அந்த உச்சரிப்பில் ஒரு வல்லமை இருக்கிறது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுன்ற நாமமே அதிசயமானது தான். இதை எபிரேய வார்த்தையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பேலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேலே என்றால் அதிசயமானவர். அப்படின்னா நாம் பிரமிக்கத்தக்க வியக்கத்தக்க ரீதியிலே தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய நாமம் கிரியை செய்கிறதா இருக்கிறது என்று அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் மனோவா அந்த தேவதூதனிடத்தில் கேட்கிறார், அவருடைய நாமம் என்ன, நாங்கள் எப்படி புரிந்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேவதூதன் அதிசயமானவர் என்று சொல்லுகிறார். அந்த தேவதூதன் பரலோகம் சொல்லி கொடுக்குது, அந்த நாமம் அதிசயமானது, அந்த நாமம் அதிசயமான நாமம் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த இடத்துலையும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. பேலே என்கிற வார்த்தை நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் கூட அந்த தேவதூதன் அந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறார்? அவருக்கு இயேசு என்று பெயரிடு. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறதுனால அவருக்கு இயேசு என்று பேர். இயேசு அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு வல்லமைகள் பொருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாரநாதா ஊழியர்களுடைய அங்கே 50வது பொன்விழா ஆண்டு அங்கே நடந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது நாங்கள் இங்கே இருக்கிற தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் நாங்கள் எல்லாரும் ஒரு டெம்போ பிடிச்சி நாங்கள் சென்னைக்கு போகிறோம். சென்னையில் போய் அந்த ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் அட்டன் பண்ணுகிறோம். 3 நாட்கள் அந்த ஃபங்க்ஷன் நடைபெறுகிறது. 2வது நாள் இரவில் எனக்கு ஒரு தாங்க முடியாத வேதனை. என்னால் அந்த வலியை தாங்கி கொள்ளவே முடியவில்லை. நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன், என்னால் பொறுக்க முடியாமல் தரையில் படுத்து கண்ணீர் விட்டு கதறி அழுத ஆரம்பித்தேன். என்னால் வலி தாங்க முடியலை, என்னை ஏதாவது ஆஸ்பத்திரி கூட்டு போங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட அழுதேன். அப்போது என்னோடு கூட தேனி மாவட்டத்தில் இருக்கிற மாரநாதா ஊழியர்கள் 13 பேர் வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் எனக்காக ஜெபித்தாங்க. ஆனாலும் ஒன்றும் நடக்கலை. உடனடியாக என்னை அவங்க வந்த டெம்போவில் கொண்டு போய் சென்னையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சென்னையில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில் ஐசி வார்டில் நான் ஒரு புழுவை போல் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை என்னாக போகுதுன்னு எனக்கு தெரியலை, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியலை. என் உடலில் இருக்கிற அந்த வலி, உடல் முழுவதும் பயங்கரமான வலி, வேதனை. என்னை யாராவது கத்தி எடுத்து குத்திருங்க அப்படின்லாம் நான் சொல்லுகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வேதனை தாங்க முடியவில்லை. ஐசி வார்டில் இருக்கிற டாக்டர் ஸ்கேன் பண்ணால் தான் முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அதனால் அநேகர் ஆக்சிடெண்ட் ஆனவங்க வர்றாங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு வர்றாங்க. நானும் கூட அந்த இடத்துல ஒரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறேன். வெளியில் எல்லா ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறாங்க. என் வலது பக்கத்தில் ஒரு ஊழியக்காரரும் இடது பக்கத்தில் ஒரு ஊழியக்காரரும் என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியவில்லை.
உடனடியாக நான் என்ன செய்கிறேன்னு தெரியல. என்னுடைய உள்ளம் சொல்லுது என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நான் என்னுடைய மனைவிக்கு அந்த நைட்டு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி என்னுடைய மனைவியின் இடத்துல சொல்லுகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போகிறவருக்கான நேரம் வந்துருச்சு போல் எனக்கு தெரியுது. அதனால் நான் கடந்து செல்லுகிறேன். பிள்ளைகளையும் ஊழியங்களையும் நீ பார்த்துக்கோ, பையனை எப்படியாவது ஊழியம் செய்ய வை அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் நான் பேச தொடங்கிட்டேன். பாருங்கள், அப்படி பேச தொடங்கின மாத்திரத்தில் என் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாய் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன் தார தாரையாய் வருது என்றால், உமக்காக நான் ஊழியம் செய்தேன், உமக்காக நான் இவ்வளோ காரியங்களை செய்தேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய நிலைமை பார்த்தீங்களா, இந்த ஐசியூ வார்டில் நான் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறேன், நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி என் உள்ளத்தில் நானாக பேசி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்குறது. என்ன சத்தம் கேட்குறதுனா, என்னுடைய பெயர் அதிசயமானவர், என்னுடைய பேரே, என்னுடைய நாமமே, இயேசுன்ற இந்த நாமமே அதிசயமானது என்பதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த இயேசுன்ற இந்த பேருக்கு ஒரு வல்லம் இருக்குன்றது நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, நான் என்ன ஜெபமே பண்ணவே இல்லை. ஏன்னா என் பக்கத்தில் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே ஜெபம் பண்ண முடியல, ஏன்னா வார்த்தைகள் இல்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் திரும்ப 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 சொன்னேன், ஏசு 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 ஏசு. இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தேன். ஐசியூ வார்டில் நான் படுத்திருக்கிற படுக்கை பக்கத்தில் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் மூச்சு விட முடியாமல் ஒரு பெரிய பலூன் அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒருத்தர் துடிக்கிறார். என்னுடைய கண்களை பரத்துக்கு ஏறெடுத்து ஏசுன்றது பேரை மட்டும்தான் நான் சொன்னேன். அப்படியே ஒரு வல்லமை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே என் சரீரத்துக்குள்ளே போனதை நான் உணர்ந்த மாத்திரத்தில் அந்த வலி, அந்த வேதனை, அந்த எல்லாம் என்னை விட்டு கடந்து போயிடுச்சு. எல்லாம் கடந்து போயிடுச்சு. வெளியில் இருக்கிற ஊழியர்கள், உள்ளே இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, என்னாச்சு? நான் ஒன்றும் ஆகலை, நான் நல்லாயிட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னை விடுதலை ஆக்கிச்சுன்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து அந்த ஆஸ்பத்திரியில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், அவருடைய நாமம் இன்னைக்கும் உங்களையும் சுகமாக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஐசியூ வார்டில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு வரும்படியான ஒரு கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய ஜெபங்கள் பண்ணி ஓய்ந்து போயிருந்திருக்கலாம். என்னென்னமோ சொல்லி கண்ணீர் விட்டு உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமலே போயிருந்திருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த நாமத்திற்கு வல்லமை இருக்குது, அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் சத்தியபரர், அவர் வாக்கு என்றும் மாறாதது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அப்பாவினுடைய பேரை இயேசு என்று நீங்கள் அந்த சூழ்நிலையில் சொல்லி பாருங்கள். அந்த நொடியிலேயே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுக்காகவே அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், இந்த நாமத்தினால வியாதிகளை சுகமாக்குங்க, இந்த நாமத்தினால பிசாசுகளை துரத்துங்க. பாருங்கள், இந்த நாமம் அதிசயமானது, பேலே. இந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், நிச்சயமாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள், ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள். காட் பிளஸ்.